Hello, good morning students. TSRT bookல Bank Recon chapterல exercise 6 பார்க்கலாம். On 31st December 2020, the cash book of a firm showed a balance at bank. Okay, so balance as per cash book is 1729. Okay, அப்படின்னா நம்ம cash book to passbook போகணும். Passbookல balance கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, prepare bank reconciliation showing the balance as per passbook. ஸோ பாஸ்புக் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ மூணு காலம் வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐட்டம், ஓகே, செகண்டு ஒர்க்கிங் நோட், அதான் முக்கியம் ஒர்க்கிங், தேர்டு வந்து அமௌண்ட். இது ஒர்க்கிங் நான் சம் போடும்போது தெரியும் உங்களுக்கு. சரி, ஃபஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். Checks issued for 600 not presented to the bank for payment. So checks issued, okay, not in passbook basically, correct? அப்போ என்ன பண்ணுங்கன்னா கேஷ் புக்லேருந்து பாஸ்புக் போகிறோம், கரெக்ட்? சாரி, பில். கேஷ் புக்கில் செக்ஸ் இஷ்யூ பண்ணால் பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகும், கரெக்ட்? பாஸ்புக்கில் பேலன்ஸ் எதுவுமே இல்லை, ஆக்டிவிட்டி இல்லை, சாரி, நோ போஸ்டிங், கரெக்ட்? அப்போ கேஷ் புக்கில் பாஸ்புக் போது இப்போ நம்மளும் இங்கே சாரி ஆட் பண்ணிடணும், பிஆர்எஸில் ஆட் பேக் பண்ணிடணும். ஓகேயா? சரி, கேஷ் புக்கில் மைனஸ் பண்ணணும், பாஸ்புக்கில் ஒன்றும் வரல. சரி, எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டுக்கு முதல் சொல்கிறாங்க டீட்டெயிலாக, ப்ளீஸ் வாட்சிக்கங்க. இந்த டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி லெட்டர்ஸே 100 rupees இருக்குது ரெண்டுலேயுமே, ஓகே, ரெண்டும் டேலி ஆகிடுது. ஓகே, செக்ஸ் இஷ்யூ பண்ணோம், எவ்வளோக்கு 20க்கு இஷ்யூ பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 80 இருக்கும். பாஸ்புக்கில் நோ என்ட்ரி, 0. இப்போ பாஸ்புக்கில் 100 இருக்கும். ஸோ 80 to 100 போனால் இப்போ என்ன பண்ணணும்? கரெக்ட், ஆட் பண்ணணும். ஓகேயா? சரி, இதுதான் லாஜிக், அதோட லாஜிக். ஓகே, எவ்வளோ அமௌண்ட்? ப்ளஸ் 600. ஸோ கேஷ் புக் டு பாஸ்புக் போகிறோம், செக்ஸ் இஷ்யூட், பேலன்ஸ் பர்ச்சேஸ் இஷ்யூ பண்ண பாஸ்புக்கில் வரல, அதை ரிவர்ஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது பி. செக்ஸ் அமௌண்டிங் டு 750 were paid in on 29th December. Paid in and deposit பண்ணிருக்கணும் அர்த்தம், but not credited by the bank. So basically check deposited, not in passbook. Okay, so check deposit பண்ணா cash bookல balance increase ஆகும், passbookல as usual no entry. இப்போ பிஆர்எஸ்ல கரெக்ட் என்ன பண்ணோம்? எஸ், மைனஸ் பண்ணோம், மைனஸ் 150. ஓகேயா? அடுத்தது பியில் இன்னொரு என்ட்ரி இருக்கு. ஒன் செக் ஃபார் 230 was entered in the cash book on 31st December but was banked on 2nd January. அதாவது 31st December கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டீங்க, பேக்கெட்லேயே வச்சுருந்தீங்க, ஒன்றும் அது பேங்க்கில் போடல, பேங்க் அப்புறம் போட்டீங்க. சார், இதுவும் சேம் தான், டெபாசிட் பண்ணல, ஆனால் நெட்டாக வந்து கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டீங்க, பேங்க்கில் வரல. ஸோ பி வந்து செக் டெபாசிட் பதிலாக என்டர் போட்டுருவாங்க, என்டர் நாட் இன் பாஸ்புக். ஓகேயா? ஸோ செக் என்டர் பண்ணால் கேஷ் புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பாஸ்புக் நோ இம்பேக்ட். இப்போ பிஆர்எஸில் மைனஸ் பண்ணிடணும், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 230. ஓகேயா? அடுத்தது சி. Passbook shows bank charges 15 debited by the bank. Okay. Bank charges, okay, not in cash book. So cash book la no entry, passbook la bank charges போட்ட என்ன ஆகும்? பேலன்ஸ் கரெக்ட் ரெடியூஸ் ஆகும், கரெக்ட்? அப்போ நம்ம இங்கே பிஆர்எஸ்ல நம்மளும் இங்கே மைனஸ் பண்ணிடணும், நான் அப்போ தான் டேலி ஆகும், கரெக்ட்? எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 15 rupeesக்கு மைனஸ் 15. ஓகே, அடுத்தது இட் ஆல்சோ ஷோஸ் 350 collected by the bank interest on securities. That means interest on securities is an income. It's an income bank receive பண்ணிருக்கு நமக்கு பதிலாக. ஓகே, அப்போ அதே சி வந்து
interest on securities, okay, not in cash book. So cash book la no entry, passbook la income correct, அப்ப balance increase ஆகும். அப்ப BRS ல நம்ம add பண்ணிட்டோம் plus 350 rupees. Okay, yeah? The last entry. A check from Vinod for 150 paid on 27th December was dishonored, but the dishonor advice received on 2nd January. Okay, அதாவது ஒரு கஸ்டமர் செக் கொடுத்துருக்காரு, கரெக்ட், அந்த செக் நம்ம பேங்க்கில் போட்டோம், பட் அந்த கேஷ் புக்கில் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அது டிஸ்ஹானர், பேங்க்கு திரும்ப கொடுத்துறாங்க, அந்த செக்கு பாஸ் ஆகலை. ஆனால் நமக்கு வந்து வருஷம் முடிஞ்சோடனே வந்துருக்கு அந்த என்ட்ரி. ஓகே, ஸோ பேசிக்கலி check deposited, okay, and dishonored. So check deposit பண்ணா நம்ம cash book balance increase பண்ணிருப்போம், கரெக்ட். பேங்க்ல அது டிஸ்ஹானர் ஆனனால என்ட்ரி போட்டுக்க மாட்டாங்க, அதாவது நம்ம பேலன்ஸ் நோ சேஞ்ச். சரி, நீங்கள் ஒரு செக் ஒன்று போட்டீங்க, கஸ்டமர் செக்கை, அதில் பேலன்ஸ் இல்லைன்ட்டாங்க அந்த கஸ்டமரோட அக்கௌண்ட்டில். அப்போ பேங்க்கில் எதுவும் சேம் லைக் எஸ்டர்டே பேலன்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ நம்ம இதை பிஆர்எஸில் மைனஸ் பண்ணிடணும். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 150. ஓகேயா, இதுதாங்க. இப்போ நம்ம ஓகே, இது என்ன பண்ணணும்னா இல்லை, ஆக்சுவலாக நம்ம ரீக்ரூப் பண்ணணும். இதை ஒர்க்கிங் நோட் போட்டு தனித்தனியாக ப்ளஸ் மைனஸ் பண்ணணும். ஆனால் நான் டைரெக்டாக போட்டுறேன் என்ன. ஸோ இங்கே 1729 ப்ளஸ் என்ன இருக்குது? 2 அமௌண்ட் இருக்குது. ஓகே, ப்ளஸ் A and C. ஓகே, A and C1, C2. ஓகே, எவ்வளோ அமௌண்ட்? 950. 9 7 26. ஓகே, அடுத்த மைனஸ் என்ன இருக்குது? ஓகே, 4 இருக்குது. அப்போ 5 3 முதல்ல 5 ஓகே, 5 3 8 8 9 9 14 8 10 10 11 செக் பண்ணிக்கலாம். 5 5 + 3 8 8 + 1 9 9 + 5 14 1 8 10 10 11. ஓகே, ஸோ balance as per passbook, okay, 4 3 5 1. super, 1534 is the balance as per passbook. okay, so இப்படி தான் சம் பண்ணணும். ஐட்டம் எழுதிக்கோங்க, ஒன்று ஒர்க்கிங் போட்டுவாங்க, கேஷ் புக் டு பாஸ்புக். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எங்கே எங்கே போகிறோங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு டிரான்சாக்ஷன்லையும் கேஷ் புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, பாஸ்புக்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் போடுங்க. ஓகே, தேங்க்யூ.